விவரங்களோடு இணைந்திருக்கிறார் ராஜு, நம்ம ஏற்கனவே வழக்கு தொடர்பாக பேசினோம். தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை முழுமையாகவே அன்புமணி ஆதரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் அன்புமணியை ஆதரித்திருக்கின்றது கட்சியின் தலைவராக. எனவே இதனை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டமானது தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை மாநில அளவிலான பல்வேறு தலைவர்கள் வந்து மாவட்ட தலைவர்கள் இங்க கூடியிருக்கின்றார்கள். இதற்காக பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலமணி போன்ற முக்கிய மற்ற பிரமுகர்களும் வந்துட்டு இங்க இருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தங்களுடைய அந்த கோஷங்களை எழுப்பியும் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருப்பதாகவும், அதே போல அன்புமணி ராமதாஸ் வந்து சமர்ப்பித்த அந்த போலியான அந்த ஆவணங்களை வந்து அதை தேர்தல் ஆணையம் ஏற்றிருக்க கூடாது என பல்வேறு அந்த கண்டனங்களை தெரிவித்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சிறிது நேரம் முன்பாக தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில உரிமையியல் நீதிமன்றத்தை நாட டெல்லி உயர்நீதிமன்றம் மனுதாரரான பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு ஆதரவான மாவட்ட தலைவர்கள், அதே போல கட்சியினுடைய தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் இங்க தலைநகர் டெல்லி வந்து தற்போது அவர்களுடைய அந்த ஆதரவை தெரிவிக்கும் விதமாகவும், அதே போல தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கும் விதமாக இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இவர்கள் சார்பாக தேர்தல் ஆணையத்தை மீண்டும் அணுகுவார்களா அல்லது டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு சட்ட ரீதியாக இந்த ஒரு இது போன்ற இந்த விவகாரத்தை எடுத்து செல்வார்களா போன்ற பல்வேறு விஷயங்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அன்புமணியை கட்சி தலைவராக ஆதரித்ததை கண்டித்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது.